Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. பெண்கள் மீதான வன்முறை சம்பவத்தை முதல் தகவல் அறிக்கை போன்றவற்றில் உள்ள தகவல்கள் வெளியிடப்படக்கூடாது. சென்னையில் நடந்த ஒரு மாணவியின் மீதான பாலியல் துன்புறுத்தல் வழக்கு, அதனுடைய முதல் தகவல் அறிக்கை எப்படி வெளியானது என்கிற கேள்வி எழுவது நியாயம், இயல்பு. இப்படிப்பட்ட புகார்களை தெரிவிக்கவே அஞ்சுகிறார்கள். ஒரு பெண் தன் ஒருவர் வல்லுறவு செய்கிறார் அல்லது துன்புறுத்தல் செய்கிறான்னு சொன்ன உடனே ஆண்களுடைய அனைத்து கண்களுமே பெண்கள் மீது தான். விக்டிம் ஷேமிங், விக்டிம் பிளேமிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி இந்த முதல் தகவல் அறிக்கை விஷயத்தில் வந்தோம்னா கொலை வழக்குகளில் உள்ள முதல் தகவல் அறிக்கையெல்லாம் மறைக்கப்படாது, காவல்துறையால் மறைக்கப்படாது. ஆனால் என்றும் இல்லாத விஷயமாக சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விஷயத்தில் எஃப்ஐஆர் மறைக்கப்பட்டது. சென்னை காவல்துறை ஆணையர் ஒரு பிரஸ் மீட் நடத்துகிறார். அதில் வந்துவிட்டு ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இதில் தொடர்புடையவர் ஒரே ஒரு நபர் தான், அந்த விசாரணை புலன் விசாரணை இருக்கு, இதை முடித்து நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை அவரவர் கருத்து சொல்வதையோ அரசியல் காரணங்களுக்காக நடக்கக்கூடிய லாவணி பேட்டிகளையோ கொண்டு வந்து புலன் விசாரணையில் குறுக்கீடு செய்யாதீர்கள் என்று ஒற்றை வரியில் அறிக்கை விட்டு அந்த விஷயத்தை நிறுத்தியிருக்கலாம். அப்ப சென்னை காவல்துறை சரியாக பணி செய்யவில்லை என்பது இந்த அரசிற்கு தெரிகிறது. உயர்கல்வி அமைச்சர் வர வேண்டியிருக்கு, சட்டத்துறை அமைச்சர் வர வேண்டியிருக்கு. இது எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துவது போல் முதல்வரோ அல்லது இன்றைக்கு அதிகாரத்தில் மக்களிடம் ஒரு புகுத்தப்படும் துணை முதல்வரோ வாய் திறக்காததும் தவறார். எங்க ஒரு உயர் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கமிஷனர் தப்பு பண்ண நடவடிக்கை எடுக்க சொன்ன தீர்ப்பு வழங்கிய பிறகும் ஏன் காப்பாற்றுகிறது இந்த அரசு? அது பிறகு உங்களுக்கு நெகட்டிவான இம்பாக்ட் எலெக்ஷன் டைம்ல கொடுக்கலாம். உங்களால ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸினுடைய மர்டர் கேஸ் எஃப்ஐஆரை கிடைக்க விடாமல் செய்ய முடிந்தது, அது எந்த விதத்துல செஞ்சீங்க? அதே மாதிரி இதை ஏன் செய்யலன்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா அதுவும் பிஎன்எஸ் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். அவர் மக்களால் நன்கு அறியப்பட்டவர். அவர் மேயரா இருந்தபோது அவருக்கு அவ்வளவு நல்ல பெயர். ஆனால் அவர் வாய்மூடி இருக்கிறாரே. ஒரு மாவட்ட செயலாளர், அந்த மாவட்டத்தின் மந்திரி, அமைச்சர், அவருடைய மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் நடந்தது. அவருடைய நிர்வாக அமைப்பு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்கார் பார்ட்டினா, அதுல உள்ள ஒரு பகுதியில் நடந்த ஒரு குற்றவியல் சம்பவம். ஏன் அவருக்கு பாதிப்பு தெரியாத மாதிரி அமைதியா இருக்காரு? ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஊடகத்தினுடைய சிறப்பு நேர்காணலுக்கு இணையத்தின் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் சார். இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க பேசப்படும் பொருளா மாறி இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான ஒரு விவகாரம் தான். அது தற்போது நீதிமன்றம் வரைக்கும் போய் இப்ப நீதிமன்றம் அவங்களுக்கான இழப்பீடு வழங்கணும்னு சொல்லி, அதே சமயம் கூடுதலாக தமிழ்நாடு காவல்துறைக்கு, குறிப்பா சென்னை கமிஷனருக்கு உட்பட பலவிதமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறாங்க. சோ இந்த விவகாரத்துல தமிழ்நாடு அரசு கையாண்ட விதம் எப்படி பாக்குறீங்க? எஃப்ஐஆர் லீக் ஆனது அப்படிங்கறத ஒரு சீனியர் அட்வொகேட்டா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலி உங்க முதற்கட்ட பார்வை என்ன? அடிப்படையான சில விஷயங்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அரசு காவல்துறை பத்தி வருவோம். பெண்கள் மீதான வன்முறை என்பது கண்டிக்கத்தக்கது. அடிப்படையா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண் சமம் என்பது இந்த அரசமைப்பு சொல்லுது. அவங்களும் 50% இருக்கிறாங்க, இந்த குடியரசுக்கு வாக்களிக்கிறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தியினுடைய காலத்துலதான் ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து கிராம பஞ்சாயத்துகளில் இந்த முறை பெண்கள் மட்டுமே தலைவராக நிற்கலாம், இந்த கவுன்சில்ல பெண்கள் இருக்கலாம், இந்த மேயர் பெண்கள் தான் இருக்கலாம் என்ற ஒரு இடஒதுக்கீடு தன்மை கொண்டு வரப்பட்டது. இன்னமும் சட்டமன்றத்திலையும் சரி பாராளுமன்றத்திலையும் சரி 50% வாக்களிக்கக்கூடிய பெண்களுக்கு
சரியான பிரதிநிதித்துவம் இல்லாத தன்மை தான் இந்திய ஜனநாயகத்தின் 75வது ஆண்டு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயற்றப்படும் சட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் வருது. அப்போ பெண்களுடைய பாதுகாப்பிற்கு எந்த விதமான சட்டங்கள் தேவை அப்படிங்கிறத இன்னமும் ஆண்கள் தான் இயற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர பெண்களுக்கு அந்த பங்கை கொடுக்கும் அளவுக்கு சமூகம் தயாராகவில்லை என்ற அடிப்படையில தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இயங்குகிறது. அதில் தான் தமிழ்நாடும் இருக்கிறது. இந்த அடிப்படையில தான் பெண்கள் மீதான வன்முறைகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் பெண்கள் மீதான வன்முறையை எப்படி தடுக்கலாம், எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் என்பதை சட்டம் இல்லாத பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு பல வழிமுறைகளை தங்கள் தீர்ப்பு வழியாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்றுதான் பெண்கள் மீதான வன்முறை சம்பவத்தை முதல் தகவல் அறிக்கை போன்றவற்றில் உள்ள தகவல்கள் வெளியிடப்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் நெறிமுறையை வகுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சென்னையில் நடந்த ஒரு மாணவியின் மீதான பாலியல் துன்புறுத்தல் வழக்கு அதனுடைய முதல் தகவல் அறிக்கை எப்படி வெளியானது என்கிற கேள்வி எழுவது நியாயம், இயல்பு. அப்படி பார்க்கும் பொழுது சென்னை காவல்துறை அதில் பிழைவிட்டு இருக்கிறது என்பது கேள்வி இல்லாத ஒரு பதில். அதாவது கேள்வியே கேட்க வேண்டாம், அங்க ஒரு தவறு நடந்திருக்கு. தவறுக்கு யார் காரணம் என்னதெல்லாம் பின்னாடி விசாரிக்கட்டும், விசாரிக்காமல் போகட்டும். ஆனால் தவறு என்பது அந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானது. அந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானது மட்டுமல்ல, அந்த முதல் தகவல் அறிக்கையில் சாதாரணமாக ஒரு வழக்கை கொடுத்தால் நான் யார், எந்த ஊரில் இருக்கிறேன், என் குடும்பம் என்ன, என்னுடைய தொடர்பு எண்கள் என்கிற என்னுடைய விவரங்கள் அவர்கள் கேட்டு பெறுவது போல் இதில் உள்ள அந்த விவரங்களும் வெளியானது என்பது மிகவும் ஆபத்தானது. ஏன் ஆபத்துன்னு உங்களுக்கு சொல்றேன், பார்த்துக்கோங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரத்துல ஒரு கோவிலில் உள்ள ஒரு அர்ச்சகர் பெண்களிடம் பாலியல் தொடர்பில் ஈடுபட்டிருந்தார். அவர் விரும்பியே இருந்தார், அந்த பெண்களும் அவருக்கு விரும்பி வந்தாங்களா, இது வேறு. அவர் கட்டாயப்படுத்தினாரான்னு நம்ம சொல்ல வரவில்லை. ஆனா கோவிலில் நடந்தது. ஆனால் அவ்வாறு பல்வேறு விதமான நிகழ்வுகள் பிறகு வெளியில வந்து அது ஒரு புகாராகி விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு என்ன நடந்தது என்பதை எந்த மீடியாவும் பார்க்கல. ஏனென்றால் அதில் தொடர்பான பெண்கள் நீதிமன்றத்திற்கு வந்து சாட்சியம் சொல்ல தயங்குகிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த பெண்கள் மீதான வன்முறையில ஏன் நீதிமன்றங்கள் அதிக கவனம் செலுத்துகின்றன அப்படின்னு பார்த்து, இப்படிப்பட்ட புகார்களை தெரிவிக்கவே அஞ்சுகிறார்கள். ஒரு பெண் தன் ஒருவர் வல்லுறவு செய்கிறார் அல்லது துன்புறுத்தல் செய்கிறார் என்று சொன்ன உடனே ஆண்களுடைய அனைத்து கண்களுமே பெண்கள் மீதுதான். விக்டிம் ஷேமிங், விக்டிம் பிளேமிங் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி யார் பாதிக்கப்பட்டாரோ அவர் மீது குறை காணும் மனப்பான்மையில் தான் இந்த சமூகம் இயங்குகிறது. இது ஒரு ஆணாதிக்க சமூகம். அப்ப ஆணுடைய பார்வையில் தான் இதை பார்க்கிறது. இந்த ஆண் பார்வை என்பது பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, பெண்களுமே இந்த பொண்ணுங்களுக்கு என்ன வேலை இல்லையா, படிக்க அனுப்பிச்சு அங்க என்ன வேலைன்னு கேட்கிறாங்க. ஆனால் இந்த சமூகம், இந்த அமைப்பு, இந்த சட்டம், இந்த பாதுகாப்பு என்பது அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்றால் அது பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை உண்மை. அப்ப அந்த உண்மையை முதலில் ஒவ்வொரு குடிமக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் தவறு நடந்திருக்கிற காரணத்தினால்தான் நீதிமன்றம் உடனடியாக தலையிட்டது. என்னென்ன தவறுன்னு பாருங்க. முதல் தகவல் அறிக்கை வெளியிட்டது. இந்த முதல் தகவல் அறிக்கை விஷயத்துக்கு வந்தோம்னா, கொலை வழக்குகளில் உள்ள முதல் தகவல் அறிக்கையெல்லாம் மறைக்கப்படாது, காவல்துறையால் மறைக்கப்படாது. ஆனால் என்றும் இல்லாத விஷயமாக சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விஷயத்துல எஃப்ஐஆர் மறைக்கப்பட்டது. அப்ப அதற்கு ஒரு தனி கவனத்தை இந்த சென்னை காவல்துறை எடுத்துக்கொண்டது. ஏன் என்று விளக்கம் கிடையாது. ஏன்னால் அது ஒரு நியதி அல்ல, அது ஒரு பாலியல் வல்லுறவு போன்ற போக்சோ போன்ற வழக்குகள் அல்ல. ஒரு நெறிமுறையில் வரக்கூடிய வெளியில் முதல் தகவல் அறிக்கை தெரியக்கூடாது என்கிற அடைமொழியில அது கிடையாது. ஆனால் அப்படி மறைத்த ஒரு சென்னை மரபு கிடையாது. ஒரு மாணவியின் ஒரு புகார் மனுவை இவ்வளவு கவனக்குறைவாக வெளிவருவதற்கு நடந்து கொண்ட விதம் என்பது உண்மையிலேயே சென்னை காவல்துறையின் ஒரு தவறு. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இதை தாண்டி என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை காவல்துறை ஆணையர் ஒரு பிரஸ் மீட் நடத்துறார். அதில் வந்துவிட்டு ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இதில் தொடர்புடையவர் ஒரே ஒரு நபர் தான், அதில் சார் என்ற ஒரு சொல் வந்ததெல்லாம் அவர் மிரட்டினாரு. அந்த நேரத்தில் அவருடைய தொலைபேசி பிளைட் மோடில் இருந்தது என்கிற விவரங்களை எல்லாம் தெரிவிப்பது என்பது உண்மையிலேயே புலன் விசாரணையை கேள்விக்குரியதாக்குகிறது. புலன் விசாரணை செய்பவர் வைக்கவே கூடாதா, சொல்லவே கூடாது அந்த மாதிரி ஒரு காவல் ஆணையர்? ரெண்டு விஷயம் இருக்கு. உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்புல சர்வீஸ் ரூல்ஸை எடுத்து காட்டியிருக்கிறாங்க. பிரஸ் மீட் வைக்கணும்னா அரசின் அனுமதியை காவல் அதிகாரிகள் பெற வேண்டும் என்பது. அப்போ அப்படி ஒரு அனுமதி இல்லாமல் அவர் பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார். எனவே அவர் மீது சர்வீஸ் ரூல் படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றே இந்த அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்குல. அது ஒரு புறம். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, காவல்துறைக்கென ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ்மேன் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதள உலகில் ஒவ்வொருவரும் ஒரு செய்தியாளராக மாறுகிறார், ஒவ்வொருவரும் ஒரு கருத்தாளராக மாறுகிறார். என்னிடம் ஒரு சோசியல் மீடியா இருக்குன்னா நான் என் கருத்தை சொல்றேன், நீங்க உங்க கருத்தை சொல்றீங்க. நமக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கு, என்ன ஆழ்ந்த அனுபவம் இருக்கு என்று இல்லாமலே ஒரு கருத்து சொல்லக்கூடிய தன்மையில இருக்கும். ஆனால் புலன் விசாரணை தன்மையில் உண்மையான புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு இது மிகப்பெரிய தலைவலி. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்கு இந்த சர்வீஸ் ரூல்ஸை மாத்தி என்ன செய்யணும் அப்படின்னா, காவல்துறை தனக்கென ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனை வைத்து வழக்குகளின் தன்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றாலோ, அல்லது மீடியா ஓவர் போர்டா போயிட்டு இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சென்னை காவல்துறை புலன் விசாரணை செய்ததை விட யூடியூபர்ஸ் புலன் விசாரணை செய்து ஒவ்வொரு தனிநபரனுடைய புகழுக்கும் களங்கம் விளைவித்தது 1000 பங்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு நபர் குற்றவியல் வழக்கில் தொடர்புடைகிறார் என்றால் அவர் குடும்பம், அவர் விஷயம், அவர் எல்லாத்தையும் எடுத்து நாசம் பண்ணுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டில் சட்டமும் கிடையாது. அதிகபட்சமா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டிஃபமேஷன் வழக்கு தான் போடணும், அதற்கு பணம் கட்டணும். இப்படி பல தடைகள் இருக்கிறதுனால நினைத்தவர்கள் நினைத்த மாதிரி தங்கள் கருத்துக்களை உதிர்த்து விட்டு ஓடி செல்லக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு விஷயம் நடக்குது. அதிலும் பெண்கள் தொடர்பான பாலியல் வல்லுறவு தொடர்பான ஒரு செய்தி என்றால் இவர்கள் இஷ்டத்திற்கு கதை கட்டுற விஷயங்கள் அதிகம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும், புலன் விசாரணைக்கு குறுக்கீடு இல்லாத செய்திகள் சரி, ஆனால் குறுக்கீடு செய்யக்கூடிய செய்திகள் வரக்கூடாது என்றால் அது ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லணும். இவைகளை எல்லாம் மீடியா கண்ட்ரோல் செய்யணும், செய்யக்கூடாது. அப்படி இதை மீறி செய்பவர்கள் மீது இன்னென்ன சட்டங்கள் படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறது என்பதை சொல்லணும். ஸோ என்னுடைய இது நான் நீண்ட காலமாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் சொல்லியிருக்கேன், சில ஐஏஎஸ் ஆஃபீஸர் அளவுக்கும் என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கேன். என்னன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்று ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பது அவசியம். ஏன்னா இன்றைக்கு இந்த சென்னை காவல்துறை ஆணையர் அவசரமாக வந்து சொன்ன விஷயம் ஒரு தேவையற்ற விஷயம். புலன் விசாரணையில் ஒரு வழக்கு இருக்கு, அந்த விசாரணை புலன் விசாரணை இருக்கு. இதை முடித்து நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை அவரவர் கருத்து சொல்வதையோ அரசியல் காரணங்களுக்காக நடக்கக்கூடிய லாவணி பேட்டிகளையோ கொண்டு வந்து புலன் விசாரணையில் குறுக்கீடு செய்யாதீர்கள் என்று ஒற்றை வரியில் அறிக்கை விட்டு அந்த விஷயத்தை நிறுத்தியிருக்கலாம், பிரஸ் ரிலீஸ். தட் டிட் நாட் ஹேப்பன். அப்படி புலன் விசாரணை விஷயத்தில் இல்லாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்று ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த நபர் மீது 10 குற்ற வழக்குகள் இருக்கு அப்படின்னு கமிஷனரே சொல்றார், காவல்துறை ஆணையரே சொல்றார். அதனுடைய முதல் நடவடிக்கை என்னவாக இருக்கணும்னா, இந்த நபருடைய 10 வழக்குகள்ல அவர் நீதிமன்றத்தில் பெற்ற பிணைகளை ரத்து செய்ய அரசு நடவடிக்கை எடுத்திடும், காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை இதுவரைக்கும் இந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ் செய்யல, அதுக்கு உத்தரவு போடல, அது எந்த பிரஸ் ரிப்போர்ட்டரும் கேட்கல. ஏன்னு கேளுங்க. எந்த ஒரு பிணையும் சட்டப்படி ஒரு அடிப்படையில அடுத்து ஒரு குற்றம் நீங்கள் செய்யக்கூடாது என்கிற கண்டிஷன்ல தான் வழங்கப்படுது. இது வந்து பை டிஃபால்ட். இன்னொரு வழக்கில் உங்கள் மீது சந்தேகம் எழுந்தாலோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டாலோ
முதலில் கொடுக்கப்பட்ட பிணையை நீங்கள் இழக்கிறீர்கள் என்பதுதான் சட்டம். இதை காவல்துறை செயல்படுத்துவதில்லை, நீதித்துறையும் கண்டுகொள்வதில்லை. இந்த குற்றத்தில் நீதித்துறைக்கும் பங்கு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இதில் கைது செய்யப்பட்ட நபரை எடுத்து 10 கேசஸ்ல அவருக்கு கேன்சலேஷன் ஆஃப் ஜாமீன் போட்டீங்கன்னா அவர் எந்த வழக்கிலையும் இனி பிணை வாங்க முடியாது. அப்போ அவருடைய வழக்குகளை முடித்து கொண்டுதான் அவர் வெளியில வரணும். அந்த 10 வழக்கு திருட்டு வழக்கா, கொலை வழக்கா, கொலை முயற்சி வழக்கா, செயின் ஸ்நாச்சிங்கா, வாட் எவர் இட் மே பி, அப்போ அதுக்கு ட்ரையல் நடத்த வேண்டிய கட்டாயம் போலீஸ்க்கு இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க, பிரஸ் முதல் கொண்டு சாதாரண இந்திய குடிமகன் முதல் கொண்டு முதல் தகவல் அறிக்கையில் உடனடியாக கைது செய்யுங்கிறாங்க. அந்த உடனடி கைது செய்த உடனே தண்டனை கிடைத்து விட்டமாறு நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அங்குதான் தவறு. விசாரித்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சரி. இந்த முதலில் கைது செய்வதனால் என்ன நடக்கிறது, 10 கேஸ்ல ஜாமீன்ல வரான், 20 கேஸ்ல ஜாமீன்ல. அடுத்து என்ன செய்யறாங்க, ஒரு கேஸ்ல வந்த உடனே குண்டர் சட்டம்னு ஒண்ணு போட்டு போலீஸ் நிம்மதியா தூங்குறாங்க. இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதில்லை. நீதிமன்றங்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது இல்லை. ஒரு அரசு தவறு செய்யும் போது நீதிமன்றம் தலையிடுகிறது என்றால் நீதிமன்றம் கவனக்குறைவாக அல்லது வேலை பளுவின் காரணமாக அல்லது சோம்பேறித்தனமாக இப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்கை விசாரணைக்கு எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவது சமூக கேடிற்கு காரணமாக அமைகிறது என்பதை சொல்ல வேண்டிய கடமை அரசிற்கு இருக்கிறது. ஆனால் இந்த அரசு நீதிமன்றத்தின் முன் கை கட்டி தப்பித்தால் போறோம்னு வந்துடுறாங்க. அப்ப யார் கேட்கறது? நீதிமன்றத்தை கேள்வி கேட்கணும்னா மக்கள் தான் கேட்கணும். உண்மையிலே எக்ஸிக்யூட்டிவ் கேட்கணும், ஓகே இதுக்கு தலையிட்டீர்கள் சரி, நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த வழக்கை எடுத்து நடத்துங்கள் என்றால் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இதுவரைக்கும் விசாரணைக்கு வழக்குகள் தங்கி இருக்கின்றன. இப்ப நம்ம ஒரு புள்ளி விவரம் எடுத்தோம்னா, நீங்க நாளைக்கு கோர்ட்ல போயிட்டு காலிங் ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்டட் கேஸ், பெண்டிங் ட்ரையல் கேஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 7 வருஷத்துக்கு முந்தைய வழக்கெல்லாம் பெண்டிங்ல இருக்கும். இது யாருடைய தவறு? நீதிமன்றம் ஏன் அப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்? ஒரு வழக்கை எடுத்தாங்கன்னா 7 சாட்சி இருக்காங்க, 2 அபிஷியல் விட்னஸ் இருக்காங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா 10 பேர். ஒரு வாரத்துல விசாரிச்சு முடிக்கலாம். ஒரு வாரத்துல விசாரிச்சு அப்படி நடத்துவதில்லை. இன்னைக்கு ஒரு விட்னஸ் போடுவாங்க, அவர் வரலன்னா 15 நாள் கழிச்சு வாய்தா போடுவாங்க. அந்த வாய்தாவுக்கு குற்றவாளி வரலன்னா வாரன் போடுவாங்க. இப்படி ஒரு பொழுதுபோக்காகத்தான் குற்றப்பத்திரிகையில் உள்ள விசாரணைகளை நீதிமன்றங்கள் நடத்துகின்றனவே தவிர நேரம் காலத்தை குறித்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வழக்கை விசாரித்து முடிப்பதில்லை. எனவேதான் ஒரு தனிநபர் 10 குற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இதற்கு போலீஸும் பொறுப்பு, ஜுடிஷியரியும் பொறுப்பு. இந்த கேஸ்ல பர்டிகுலரா இந்த கேஸ்ல ஜுடிஷியரி தானே கொஞ்சம் அக்ரெசிவா செயல்பட்டு இருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. அவங்க தானே பிழைகளை சுட்டி காட்டுறாங்க. நான் அதுதான் கேட்கிறேன். நீ ஒரு வழக்கை நீங்க எடுத்துக்கிறீங்க, நீதிமன்றத்தினுடைய அக்கறை எங்க வருது? ஒரு சென்சேஷனல் கேஸ்ல நாங்களும் இருக்கிறோம் காட்டுற மாதிரி வருகிறதே ஒழிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரெக்ஷன்ல வரலன்னு சொல்ல வர்றேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரெக்ஷனுக்கு வரணும்னா நீதிமன்றம் தன்னைத்தான் சீர் செய்து கொள்ள வேண்டும். அதுதாங்க சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நபரால் ஒரே நேரத்தில் 2 வழக்குகளுக்கு மேல் சந்திக்க இயலாது. இதுதான் லா. அப்புறம் எப்படி ஒருத்தர் மேல 25 வழக்கு வருது, ஒருத்தர் மேல 15 வழக்கு வருது? இந்த நபர் மீது 10 வழக்கு எப்படி வந்தது? இவர் மீது 2வது வழக்கு வரும் பொழுதே முதல் வழக்கில் பிணை ரத்து செய்யப்பட்டிருந்தால் இவர் 3வது குற்றம் இழைப்பதற்கு நேரம் கிடைத்திருக்காது. லா இருக்குங்க, அது ஏன் செயல்படுத்த மாட்டாங்க? ஒண்ணு, கொலை வழக்கு எடுத்துக்கோங்க. கொலை வழக்கிற்கு இது நாள் வரை எப்படி இருக்கும்னா, மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வழக்கு வந்த உடனே செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி 1 மாதம் கழித்து, 2 மாதம் கழித்து, 3 மாதம் கழித்து அவருக்குள்ள நேர கால அட்டவணையை பார்த்து இந்த வழக்கை 3 மாதம் கழித்து இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுகிறோம். அதில் முதல் 3 நாட்கள் சாதாரண நபர்கள், கண்கண்ட சாட்சி, போனது வந்தது, மகதர் சாட்சி இவர்கள். அடுத்த 2 நாட்கள் ஃபோரன்சிக் மற்ற டாக்டர் அந்த மாதிரியான அபிஷியல் விட்னஸ், இன்னொரு நாள் போலீஸ் விட்னஸ் பிரிப்பாங்க. இதன் மூலம் என்ன நன்மை நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் டாக்டர்ஸ், ஃபோரன்சிக்ல வர்ற கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்லாம் முன்னமேயே தங்கள் அலுவலகத்தில் இந்த தேதியில இந்த நீதிமன்றத்தில் விசாரணை இருக்குன்னு லீவ் எடுக்க முடியும். அதே மாதிரி விசாரணை அதிகாரியும் வர முடியும். ஆனால் இந்த அமைப்பை குலைத்தது நீதிமன்றங்கள்.
அப்படியான ப்ரொசீடிங் போட்டு கொலை வழக்குகளை, செஷன்ஸ் வழக்குகளை நடத்துவதை இல்லாமல் செய்தன நீதிமன்றங்கள். இதுல எல்லாருக்கும் வசதி ஆயிடுச்சு. யாருக்கு? தவறு செய்பவர்களுக்கு. அப்போ ஒரு வழக்கு 15 வருஷம் நடக்கும், ஒரு கொலை வழக்கு. ஒரு கொலை வழக்கு 19 வருஷம் நடக்கும். ஆனால் இவர்களுக்கு விருப்பமான ஒரு வழக்கு என்றால் தினசரி வழக்கு நடத்துன்னு போடுவாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இதற்கு முந்தைய பரபரப்பான ஒரு வழக்காக நீதிமன்றத்தின் கருத்தில் பட்டது சாத்தான்குளம் வழக்கு. அந்த வழக்கு பாத்தீங்கன்னா 3 மாதத்தில் முடியுங்கள், 30 நாள்ல முடியுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு 3 மாதமும் எங்களால முடிக்க முடியலைங்க, எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. இது என்ன கதை? ஏன் சொல்லுங்க. எந்தெந்த சாட்சி என்னென்னைக்கு வரணும்னு நீங்க 6 மாதம் கழித்து இந்த விசாரணை தொடங்கும். இந்த விசாரணையில் 200 சாட்சிகள் இருக்கிறார்கள். எனவே இது குறைந்தபட்சம் 200 நாட்கள் நடக்கும் என்றால் அத்தனை நாட்களும் தொடர்ந்து நடக்கும் என்பதை முன்கூட்டியே செய்திருந்தால் இந்நேரம் அந்த வழக்கு முடிஞ்சிருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் 15 நாள் ஹியரிங். எதுக்கு அந்த 15 நாள் போடுறாங்கன்னு கேளுங்க, யாருக்குமே தெரியாது. 15 நாள் வாய்தா ஏன் போடுறீங்கன்னு கேளுங்க, ஒரே ஒரு காரணத்துக்கு போடலாம். ஏனென்றால் ஒரு விசாரணை கைதியை 15 நாட்களுக்கு மேல் உத்தரவின்றி சிறையில் வைத்திருக்க இயலாது. எப்படி ஒரு போலீஸ் 24 மணி நேரத்திற்கு மேல அவர்களாகவே காவல் நிலையத்துல ஒருத்தர் வைத்திருக்க முடியாதோ, அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற உத்தரவில் 2 நாள் 3 நாள் போலீஸ் கஸ்டடியோ, அது போல நீதிமன்ற காவல் என்பதும் 15 நாளைக்கு மேல் அடுத்த உத்தரவின்றி ஒருவர் சிறையில் இருக்க இயலாது. அப்போ விசாரணை கைதியுடைய நாட்களுக்கு 15 நாள் வாய்தா போடுறீங்க, சரி. சாட்சிகளுக்கு ஏன் 15 நாள் வாய்தா போடுறீங்க? இல்ல, நீங்க கேட்கறது சரியான கேள்விதான் சார். இப்போ இதுல நீங்க நீதிமன்றத்தின் பார்வையை ஒண்ணு பாக்குறீங்க. நீங்க கூடுதலா ஒரு வார்த்தை சொன்னீங்க, கமிஷனர் அந்த பிரஸ் மீட்ல ஒருவர் தான் அக்யூஸ்ட் சொன்னது தப்புன்னு நீதிமன்றம் சொல்லிருக்குன்னு சொல்றீங்க. பட் என்னன்னா, வெளியில இருக்கிற வெகுஜன மக்களும் சரி அல்லது மற்ற ஊடகங்களோ எதிர்கட்சிகளோ தொடர்ந்து எஃப்ஐஆர் லீக் பண்ணதுக்கு காவல்துறை தான் பதில் சொல்லணும், கமிஷன் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு பொறுப்பு கடமை இருக்குல்ல. அப்போ அவர் மீட் பண்ணி தானே சொல்ல முடியும். அவருக்கு வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கிறேன் நான். இல்ல, இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. காவல்துறை ஆணையர் ஒரு பதில் சொல்வதற்கு பொறுப்பும் கடமையும் இருக்குன்னு சொல்றீங்க. எதுக்கு? விசாரணை நடக்கிறது என்றால் புலன் விசாரணையில் இருக்கிறது. நான் இப்பொழுது எதையும் சொல்ல முடியாது, புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை நீங்கள் பொறுத்திருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதை பத்தி கேள்வி கேட்கறாங்கல்ல, பிரஸ் பீப்பிள் கேட்கறாங்கல்ல, எஃப்ஐஆர் லீக் உடைய கேள்வி அல்ல இங்க பிரச்சனையா. நீதிமன்றம் சொன்னது, நீதிமன்றம் சொன்னது விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் தான் குற்றவாளி என்று இறுதியிட்டு எந்த அர்த்தத்தில், எந்த அதிகாரத்தில், எந்த தெளிவில் ஆணையர் சொன்னார்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு எப்படி தெரியும் ஒருத்தர் தான் முடிச்சிட்டாங்களா இன்ஸ்பெக்டர்? அந்த புலன் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கும் புலன் விசாரணை அதிகாரி விசாரணையை முடித்து விட்டாரா? இவர் சொல்றாரு சார், அன்னைக்கு நைட்டு நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் நாங்க கூட்டு வந்திருந்தோம், இப்போ இவர் ஒருத்தர் தான் குற்றவாளி முடிவு பண்ணிருக்கோம்னு அவர் தான் தெளிவா அந்த சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்றாரு அருண். அதான் கேட்கிறேன், அது விசாரணை அதிகாரியின் இறுதி முடிவா? விசாரணை அதிகாரியின் இறுதி முடிவா? அதுதான் கேள்வி. அப்படி என்றால் குற்றப்பத்திரிகை தயாராகணும். முடிச்சிட்டீங்க, ஒருவர் தான் குற்றவாளின்னு முடிச்சிட்டா அவர் குற்றவாளி என்று எதை வைத்து சொல்லுகிறீர்கள் என்று கண்கண்ட சாட்சிகளையும் ஆவணத்தையும் அல்லது மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு நீங்க முடிவு செய்து விட்டு இருந்தால் குற்றப்பத்திரிகை தயாராகி இருக்க வேண்டும், இறுதி அறிக்கை தயாராகி இருக்க வேண்டும். இப்ப இறுதி அறிக்கையை கையில் வைத்துக் கொண்டு அவர் சொல்லி இருந்தால் கேள்வி கிடையாது. விசாரணை முடியவில்லை. இப்போ கற்பனையா ஒரு சொல்றேன், நாளைக்கு அந்த ஆளுக்கு பெயில் போடுறாருன்னு வைங்க, என்ன மாதிரி ஒரு வழக்கறிஞர், இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஸ்டில் பெண்டிங்னு அரசு சொல்லுதுன்னு வைங்க. அப்ப என்ன அர்த்தம்? இவருக்கு வழங்கக்கூடாது, காரணம் புலன் விசாரணை இன்னமும் முடியவில்லை என்று அரசு தரப்பிலிருந்து ஒரு பதில் மனு வந்தால் ஆணையர் சொல்வதற்கும் புலன் விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் சொல்வதற்கும் ஒரு முரண்பாடு வருதா இல்லையா? அப்போ இதுல 100க்கு 100 ஒரு ஐபிஎஸ் ட்ரைனிங் என்பதை, ஒரு டைரக்ட் ஐபிஎஸ் ஒரு ட்ரைனிங் அதிகாரி என்பதை, அல்லது தனது அனுபவத்தில் இந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரியாக சென்னை காவல்துறை ஆணையர் நடந்து கொள்ளவில்லை என்பதுல மாற்று கருத்து கிடையாது. அவரை ஏன் டிஃபெண்ட் பண்றாங்க இந்த அரசுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவருடைய தொடக்கத்திலேயே அவர் ஒரு மனித உரிமை மீறல் கருத்தை வெளியிட்டார். இனி நான் வந்துட்டேன்ல, ரவுடிங்களுக்கு அவங்க பாஷையில தான் பதில் கொடுப்பேன்னு சொன்னது, அவங்களுக்கு புரியுற மொழியில பேசுவேன் அப்படின்னாரு அவரு.
எக்ஸாக்ட்லி. நீ சட்டத்தை தான் பேசணும். அது என்ன அவங்களுக்கு புரியுற மொழியில பேசுங்க. சப்போஸ் அவர் ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டை பேசுறாருன்னா நீங்க திருப்பி பேசுவீங்களா? அவர் கத்தி எடுத்தா நீங்க கத்தி எடுப்பீங்களா? இது வந்து சினிமேட்டிக்கா தெரியல அவங்களுக்கு. நான் போலீஸ் இல்ல பொறுக்கின்னு சொல்ற மாதிரி. இதெல்லாம் வருத்தமா இருக்கு. இது சில பேர் மீடியால உள்ளவங்களுக்கு ஜாலியா இருக்கும், அவங்களுக்கு கதை எழுதுறவங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா நிர்வாகம் நடத்துறவங்களுக்கு, நிர்வாகத்தில் ஒருவரை நிறுத்தி பார்ப்பவர்களுக்கு இது அதிர்ச்சியா இருக்கு. இல்ல அரசு வந்து அவரை முழுமையா நம்புது அப்படின்னு நீங்க எந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வரீங்க? ஏன்னா இப்ப வரைக்கும் முதலமைச்சரோ இதை பத்தி பேசாம இருக்காங்க. எத்தனை மினிஸ்டர் டிஃபெண்ட் பண்றாங்க இவருடைய செயல்களை. இப்போ சாதாரணமாக இப்போ இந்தியாவில் நடக்காத ஒன்று அண்ணா பல்கலைக்கழக நிகழ்வு இல்லை என்ற ஒரு நிகழ்வு, ஒரு ரேப் அப்படிங்கிற ஒரு சம்பவமோ, பாலியல் வன்புணர்வு புகார் என்பதோ இந்தியாவில் ஒரு நாளைக்கு ஒரு எத்தனை என்பதை என்சிஆர்பி போனீங்கன்னா தெரியும். 5 7 10 இந்தியாவில் ஒரு நாளைக்கு ரெக்கார்ட் ஆகிற ஒரு கிரைம் தான். நம்மை பொறுத்தவரை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இது முதல் படிக்க வந்த மாணவி மீதான ஒரு தாக்கம், நம்ம அதிர்ச்சி அடைகிறோம். சரிங்களா? ஆனா நிர்வாகத்துக்கு இது புதிதல். அப்ப என்ன, இது ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த வழக்கை நடத்துவதும், இதை ஒரு அரசியல் காரணங்களுக்கு சிலர் என்னன்னா, அண்ணாமலை என்கிற ஒரு அரைகுறை ஐபிஎஸ், அரைகுறை அரசியல்வாதிகளுடைய தன்மைகளுக்கு பதில் கொடுக்கிற மாதிரியான செயல்களில் இந்த அரசு நடந்து கொள்ளுகிறதே தவிர, யார் எதை சொன்னால் என்ன, என் பணி செய்து கிடப்பது, என்னோட கடமையும் பொறுப்பும் நான் நிறைவேற்றுவேன் என்பது போல நிர்வாகத்தை நடத்துறதுல இல்லை. அதுதான் இங்க வர்ற பிரச்சனை. ஏற்படுத்துற போதோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கும். உங்களுடைய சரியான செயல், நீங்க வந்து பொறுப்பிலும் கடமையிலும் இருக்கிறீங்க. போறவங்க வரவங்க கல்லு தூக்கி போற்றுவாங்க, புழுதி வாரி தூற்றுவார்கள். ஆனால் கடமை செய்யக்கூடிய இடத்தில் நீங்க இருக்கிறீங்க. உங்க கடமையை தான் நீங்க செய்தாகணும். உதாரணமா நான் இவ்வளவு பேசுறேன், மனித உரிமை பேசுறேன்னு வைங்க. நாளைக்கு ஒரு கொலை வழக்குல நான் ஆஜராவேன். டிஃபென்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, இவர் இவ்வளவு நியாயம் பேசினாரு, கொலைகாரனுக்கு ஆஜராவார்னு சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் சட்டம் என்ன, லா என்ன, டிஃபென்ஸ் என்ன, அதுல டிஃபென்ஸ் லாயரோட பொறுப்பு என்னன்ற கடமையை நான் செய்யறேன்றது தான் நான் இருக்கக்கூடிய தப்பு. ஸோ 4 பேர் 4 சொல்றாங்கன்றதுனால நான் டிஃபென்ஸ் லாயரா இல்லாம எல்லாருமே சொல்ற மாதிரி அவன் தப்பு பண்ணிட்டான்னு போய் எல்லாரும் அவன் மேல கல்லெடுத்து போடுற வேலையை செய்ய முடியாது. இந்த நாட்டில் உள்ள நெறிமுறைப்படி இருப்பதற்கும், அந்த நெறிமுறைப்படி ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறாரா, அந்த நெறிமுறைப்படி அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறா என்கிற கவனத்துக்கு தான் டிஃபென்ஸ் லாயர் வர்றார். அந்த ரோலை நான் பிளே பண்ணுவேன். ஸோ அதுதான் நம்ம சொல்ல வர. இப்ப என்னன்னா, எப்படி அரசாங்கம் இந்த கமிஷனரை காப்பாத்துதுன்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு தவறும் அரசிற்கு எதிராக வருகிறதோ என்ற பதட்டம் ஏன் வருது? சென்னை காவல்துறையினுடைய ரோல்ல இருந்து வருது. அப்ப சென்னை காவல்துறை சரியாக பணி செய்யவில்லை என்பது இந்த அரசிற்கு தெரிகிறது. உயர்கல்வி அமைச்சர் வர வேண்டியிருக்கு, சட்டத்துறை அமைச்சர் வர வேண்டியிருக்கு. இது எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துவது போல் முதல்வரோ அல்லது இன்றைக்கு அதிகாரத்தில் மக்களிடம் ஒரு புகுத்தப்படும் துணை முதல்வரோ வாய் திறக்காததும் தவறாரு. பொலிட்டிக்கலா என்ன கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே கருத்து சொல்லிட்டே இருக்கணுமா சார்? அவங்க பேசி ஆகணுமா சார்? ஏங்க, ஒரு உயர் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கமிஷனர் தப்பு பண்ண சொல்ற அளவுக்கு ஒரு நிர்வாகம் நடக்குதுன்னா, முதல்வர் இதுல தலையிடலைன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு முழுக்க ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திய ஒரு செயலுக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இதுல அதிர்ச்சி வரலன்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் அளவுக்கு தான் இந்த புகாரை அரசு நினைக்கிறதா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. ஒரு படிக்க சென்ற மாணவியின் மீது பாலியல் வன்புணர்வு நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால், அதில் ஒரு முதல்வர் அதிர்ச்சி அடையவில்லை என்றால் அப்படின்ற கேள்வி வருது இல்லை உங்களுக்கு. இப்போ ஒரு வீடு புகுந்த திருடுக்கோ அல்லது ஒரு கொலைக்கோ, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மட்டும் அதிர்ச்சி அடைந்து பல பதில்களை நம்ம சொல்றோம்ல. ஏன்னா ஒரு மாநில தலைவர், ஒரு அரசியல் அப்படி சொல்றீங்கல்ல. அப்போ இந்த மாணவியோட நிகழ்வு உங்களுக்கு சாதாரண சம்பவமா தெரியுதா என்கிற கேள்வி வருது இல்ல. இதையும் தாண்டி வருவோம். ஒரு பெரியார் கருத்தியல் கட்சின்னு சொல்றீங்க. அப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு எவ்வளவு இருக்கணும், பெண்கள் எவ்வளவு தைரியமா இருக்கணும், பெரியாருடைய பெண்ணியம் பேசக்கூடியவங்க. இந்த கட்சிக்கு ஒரு மகளிர் அணி இருக்குல்ல, அந்த மகளிர் அணிக்கு ஒரு மாநில தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க 2-3 முறை பாராளுமன்ற மெம்பரா இருந்திருக்காங்கல்ல, அவங்க மகளிரை இதுவரைக்கும் ஆர்கனைஸ் பண்ண ஒரு கூட்டத்தை சொல்லுங்க. இப்போ இந்த வழக்கில் கூட, அதாவது அரசு இந்த வழக்கில் என்னென்ன தவறு நடந்தது, இனி பெண்கள் மீதான ஒரு பாலியல் வன்முறை நிகழக்கூடாது என்றால் அதற்கான ஒரு விழிப்புணர்விற்கோ அதுக்கான ஒரு செயலுக்கோ
திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணியிலிருந்து ஒரு செயல்பாடும் இல்லையே. உங்க ஆட்சி நடந்தா ஒன்று, அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் நான். ஏன்னா இது ஆட்சி சார்ந்தது அல்ல, இது ஆண் சார்ந்தது. நம்ம சமூகம், நீங்க தீர்ப்பையே படிங்க, அந்த தீர்ப்புல பெண்ணின் உரிமைகள் என்னன்னு எவ்வளவு அழகா இந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கு பாருங்க. இது நாள் வரை அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நீங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் படிச்சிருக்க மாட்டீங்க. இன்னும் கேட்டா அந்த பகுதிகள் மக்களிடம் மீடியாவால் எடுத்து செல்லப்படவில்லை. ஒரு பெண்ணுக்கு உள்ள உரிமைகள் என்ன, அவரது உடல் அவருடைய பொறுப்பு, அவருடைய சுதந்திரம், அவருடைய அட்டானமி, அதில் தலையிட வேறு எவருக்கும் உரிமை இல்லை. இப்படிப்பட்ட கருத்துக்களை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இந்த கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்லக்கூட தமிழ்நாட்டின் ஒரு மகளிர் அமைப்பு இல்லை. ஒரு நிமிஷம் என்னன்னா, நீங்க சொல்றீங்க பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக திமுக இருக்கிறதுனாலதான் நாங்க உடனே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், உடனடியா ஒருத்தர் கைது பண்ணிருக்கிறோம், உடனடி நடவடிக்கை யாரும் எடுப்பாங்கங்க. இது பிஜேபி கவர்மெண்ட் இருந்தாலும் எடுப்பாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட். மகளிர் அணி இப்ப யாருக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க? என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? மகளிர் போராட்டம் என்று சொல்லவே இல்லை, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில். இப்போ இது ஏன் அரசுக்கு எதிராக நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு விழிப்புணர்வு, பெண்கள் சார்பாக. ஏன் ஒரு பெண் நள்ளிரவு 12 மணிக்கு டீ குடிக்க போக கூடாது, ஆண் மட்டும் போலாம்? அப்போ இதில் அத்துமீறி ஆண் வர்க்கத்துக்கு எதிரான ஒரு செயலாக, விழிப்புணர்வாக மகளிர் செயல்பட்டு இருக்க வேண்டும். நீங்க அரசாங்கத்தை பாக்குறீங்க, நீங்க தான் 12 மணிக்கு டீ குடிக்கலாம், நான் குடிக்க கூடாதா என்கிற எண்ணத்தை சமூகத்தில் நீங்க விதைக்கணும்ல. அது என்ன, எங்களுக்கு ஈக்குவல் ஓட்டு இருக்கு, ஆனா நாங்க 7 மணிக்கு வீட்டில் அடங்கணும், ஆனா நீங்க 12 மணிக்கு எல்லா வேலையும் செய்வீங்க இரவுல. அது என்ன? அதையும் தாண்டி என்ன நடக்குது, இன்னைக்கு 12 மணிக்கு பணிக்கு செல்லும் பெண்கள் இருக்காங்க. அப்போ அதற்கான பாதுகாப்பு எல்லாருக்கும் தேவைப்படுது. இந்த சமூகத்தில் ஒரு அரசு வந்த உடனே பெரியார் கொள்கைகள் நிறைவேறிச்சுன்னு சொல்றாங்களா? அப்போ பெரியாருடைய பெண்ணியம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிகழ்ந்து விட்டதான்னு கேட்கிறேன் நான். இல்லையே. அவங்க சொல்றது படி பார்த்தோம்னா பெண்களுக்கான ஒரு சமூக நீதி ஆட்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க சார். மகளிர் இலவச பயணமா இருக்கட்டும், அதே போல மகளிர் இலவச பயணம் போகிறவர்கள் மீது பாலியல் இருக்காங்க சார். இலவச பயணம் செல்லும் பெண்ணின் மீது, அவள் உடல் மீது ஒரு அக்கிரமம் நிகழ்த்தப்படும் பொழுது அதை கண்டிக்க வேண்டிய தன்மை பெண்களுக்கு உண்டா இல்லையா? உண்டுதான் சார். ஏன் பெண்ணிய அமைப்புகள் அமைதி காக்கின்றன? ஒரு நள்ளிரவு 12 மணிக்கு ஊர்வலம் போங்கன்ற நான். நள்ளிரவு 12 மணிக்கு பெண்கள் பாதுகாப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தி ஊர்வலம் போங்க. இது அரசுக்கு எதிரான ஏன் நினைக்கிறீங்க? ஏன் இது அரசுக்கு எதிரானதுன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கேள்வி. எல்லா செயல்கள் இப்ப நம்ம விவாதம் பண்றது இந்த அரசுக்கு எதிரானது அல்ல. இந்த நிர்வாக அமைப்பில் கோளாறு ஏற்படாமல் இருக்கணும்ன்றதுக்காகத்தான். அப்படி கோளாறை சரி செய்யாமல் அரசிற்கு ஜால்ரா போட்டோம்னா கோமாளிகள் தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்து சாட்டையில் அடித்துக் கொள்வாங்க. ஒரு சரியான நிர்வாகம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ சரியானவர்கள் சரியான பார்வையில் செல்லாவிட்டால் இப்படிப்பட்ட தவறுகள் தவறானவர்களுக்கு லாபகரமாக அமைந்துவிடும். அதுதான் நம்ம சொல்ல வர்றது. இந்த நீதிமன்றத்தோட கருத்து அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு ஒரு கரும்புள்ளியா? அப்படி கிடையவே கிடையாது. ஒரு நிர்வாக அமைப்பில் நடந்த ஒரு கோளாறை சரி செய்வதற்கு நீதிமன்றம் தலையிட்டு ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். இது அரசு மீதான குற்றச்சாட்டோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டோ கிடையாது. இதில் உண்மையிலேயே கமிஷனர் ஆஃப் போலீஸ் தவறு செய்திருக்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இப்ப இதன் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்காத பொழுதுதான் காலப்போக்கில் இப்படி தவறு செய்யும் ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸை நீதிமன்றம் தலையில் குட்டிய பிறகும், நடவடிக்கை எடுக்க சொன்ன தீர்ப்பு வழங்கிய பிறகும் ஏன் காப்பாற்றுகிறது இந்த அரசு? அப்போ இந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ் தான் சென்னைக்கு வேண்டும் என்கிற ஒரு தனிப்பட்ட ஆவல் இந்த நிர்வாகத்திற்கு, இந்த அமைச்சரவைக்கு ஏன் ஏற்படுகிறது என்கிற விவாதங்கள் வரும். அது பிறகு உங்களுக்கு நெகட்டிவான இம்பாக்டை எலெக்ஷன் டைம்ல கொடுக்கலாம். அதற்கு நாம பொறுப்பல்ல. ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் சென்னையில் நடந்த பிறகுதான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னைக்கு ஒரு புதிய ஒரு கமிஷனர் ஒரு மாத்துறாரு சிஎம். ஸோ அவருடைய ப்ரெரோகேட்டிவ் தான் யாரை இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய முடிவு தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உடனடியா இந்த முடிவை திரும்ப மாற்றம் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்த முடிவு தப்பா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தின் அடிப்படையில கூட ஓகே லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ அப்படின்னு நினைக்கலாம்ல.
இந்த நிகழ்ச்சி இல்லாமல் எத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஐபிஎஸ் as well as ஐஏஎஸ் ஆபீஸ். இந்த அமைச்சரவை பொறுப்பேற்ற பிறகு, இந்த முதல்வருடைய நிர்வாகம் வந்த பிறகு நீங்க லிஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா சோ மெனி டிரான்ஸ்ஃபர்ஸ் இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க எல்லாம் நடந்திருக்கு. அது நிர்வாக அமைப்பை ஒட்டி. இப்ப நீதிமன்றம் தவறு சொல்லிவிட்டு நான் மாற்ற மாட்டேன் என்றால் அது ஒரு ஈகோயிஸ்டிக்கா அல்ல போகுது. அப்போ நீதிமன்றம் குட்டுப்படும் அளவுக்கு நீங்க ஏன் நடந்துகிட்டீங்க மிஸ்டர் கமிஷனர்னு கேட்கணுமா இல்லையா? ஹோம் செக்ரட்டரியோ இல்ல சீஃப் மினிஸ்டரோ? ஏன்னா சீஃப் மினிஸ்டரோட துறை தானே காவல்துறை, அவருக்கு நேரடி பார்வையில தான் இருக்கு. காவல்துறை. இன்னொன்று, வெள்ளக்காரன் காலத்திலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து ஒரு சட்டம் என்னன்னா, மாநகரங்களில் ஆட்சியரினுடைய பல அதிகாரங்களை காவல்துறை ஆணையர்களிடம் வழங்கி இருக்கிறது சட்டம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியையும் தாண்டி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக, ஒரு கலெக்டருடைய பாதி பவரை கையில் வச்சிருக்கக்கூடிய ஆளாக கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருக்கிறார். He is not a mere police official. He is more than that and administrator also. அப்படிப்பட்ட கடமையும் பொறுப்பும் மிக்க ஒரு அதிகாரத்தில் ஒரு சாதாரண இப்போ யாருமே பாருங்களேன், nobody took responsibility of the mistakes that had happened in this investigation. யாருக்குமே பொறுப்பு இல்லை, எல்லாமே சரி. சார் கமிஷனர் ரீசன் சொல்றாருல, ஒன்னு டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கணும் அல்லது கம்ப்ளைண்ட் கிட்ட இருந்து போயிருக்கணும். we found 14 members who are all downloaded FIR. ஆக்சுவலி 2-3 பிரஸ் பீப்புளே வந்து FIR எடுக்கறாங்க. ஏன் கொடுத்தீங்க? அதுல இருங்க, இந்த FIR-ஐ பதிவேற்றம் செய்தது ஏன்? போக்சோ FIR, பெண்கள் மீதான பாலியல் தாக்கம், இப்படிப்பட்ட விஷயங்கள்ல FIR பதிவேற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் செய்தீங்க? நீங்க ஆம்ஸ்ட்ராங் FIR ஏன் வந்து இல்லாம செய்தீங்க? அதுக்கு எந்த உத்தரவு போட்டாங்க? யார் உத்தரவு போட்டாங்க? சாதாரண 302 கொலை கேஸ் தானே. அப்போ இதை அது மாதிரி செய்வதற்கு தடையானது எது? இந்த வழக்கில் அந்த நிகழ்வை நிர்வாகம் ஏன் செய்யவில்லை? இதுக்கு பதில் சொல்லுங்க. பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கறது இல்லைங்க. என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அருண்மொழி, என்ன நடந்ததுன்னா, சமீபத்தில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம்னு ஒரு தேர்தல் நடந்தது. அதில் வெற்றி பெற்றவங்களாம் கமிஷனர் கிட்ட போய் ஆசி வாங்குறாங்க. எங்கேயா பார்த்துருக்கீங்களா உலகத்துல? கேள்வி கேட்க வேண்டிய அதிகாரம் படைத்த மீடியா ரிப்போர்ட்டர்கள், அதுலயும் அசோசியேஷன் லீடர்ஸ் go to the COP. ஓகே, முதல்வரிடம் போனீங்க, ஒரு கோரிக்கையை வச்சீங்க, that's entirely different. ஏன்னா the chief minister becomes father figure of all. பொலிட்டிக்கலா நம்ம பார்க்க கூடாது. அவரையும் நீங்க கேள்வி கேட்கலாம், அவரிடம் கோரிக்கை வைக்கலாம். சென்னை காவல்துறை ஆணையர்கிட்ட எதுக்கு போனீங்க? அப்புறம் எப்படி கேள்வி கேட்பாங்க? உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன், இதுவரைக்கும் பத்திரிகை வெளியில் சொல்லாத ஒரு தகவல். இந்த காவல் ஆணையர் தனக்கு கீழே உள்ள பல போலீஸ் நிலையங்களில் ரங்கராஜன் ஒருவர் மீது ஒரு எக்ஸ்தல பதிவில் பல வழக்குகள் போட்டிருக்காங்க. இந்த வழக்குகளில் அவர் ஜாமீன் கேட்டு உயர் நீதிமன்றம் போயிருக்கார். உயர் நீதிமன்றம் அந்த வழக்குகளில் 24/12 அன்றே அவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது. இந்த செய்தி எதையும் வராம பார்த்து கொண்டார்கள் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ். ஓகே, நியாயமா பார்த்தா அது எப்படியா ஒரு ஐயருக்கு மட்டும் இந்த உயர் நீதிமன்றம் இந்த வேலையை பண்ணுது? நாங்கெல்லாம் ஃபைல் பண்ணா விசாரணைக்கு வர 2 நாள் ஆகும், ஃபைலிங் என்றாங்க, நம்பர் ஆகணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. எப்படி அவருக்கு மட்டும் நீங்க பெரிய ப்ராசஸ் அது? அப்போ விசாரணையே கிறிஸ்துமஸ் தேதிக்கு மறு தேதி வரும்பொழுது என்னைக்கு மனு தாக்கல் செய்தாரோ அன்றே அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இது என்ன என்று கேட்க வேண்டிய அல்லது மக்களிடம் விவாதத்தை கொண்டு சென்றிருக்க வேண்டிய மீடியாக்கள் ஏன் வாய் மூடி இருந்தன? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த தகவல் ஏன் வெளியில வரல? ஸோ கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன்ட்ரெஸ்டட் மேட்டரை நம்ம வெளியில சொல்லக்கூடாது, இதுல அவருக்கு அசிங்கம், இந்த மாதிரி வந்துடுச்சு, ஹைகோர்ட் சொல்லிடுச்சுன்னு சொல்லி வெளியில தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறார்களே. இவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க? பத்திரிகையாளர்கள் என்பது இப்போ வந்து என்னன்னா ஒரு லவுட் ஸ்பீக்கர், ஊதுகுழல் மாதிரி தான் இருக்கு. அவர் அதை சொன்னார், எதை சொன்னார் நம்ம கொண்டு வருகிறார்களே ஒழிய இன்னென்ன கேள்விகள் கேட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை இப்படி சொன்னார்னு ஒன்று கூட இல்லை. COP சொன்னதுல சொல்றாங்களே ஒழிய உங்களால ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸினுடைய மர்டர் கேஸ் FIR-ஐ கிடைக்க விடாமல் செய்ய முடிஞ்சது.
அது என்ன விதத்துல செஞ்சீங்க, அதே மாதிரி இதை ஏன் செய்யலன்னு ஒரு கேள்வி கேட்கல. ஏன்னா அதுவும் பிஎன்எஸ் தான். நல்லா கவனிங்க. அது ஜூலை மாதம். அப்போ ஜூலை மாதம் 5ஆம் தேதி நிகழ்வில் ஆன ஒரு எஃப்ஐஆருக்கே கிடைக்க விடாமல் செய்ய முடிந்த உங்களுக்கு இப்போ ஐபிசி பிஎன்எஸ் கதையை சொல்றீங்களே, அது எப்படி முடிந்தது, இது எப்படி முடியல, கொஞ்சம் விளக்குங்கன்னு ஏன் கேட்கல? ஒருவேளை அவர்கிட்ட நல்ல பதில் இருக்கலாம். இப்படிதான் பிரஸ் மீட் இருக்கு. இல்ல, நான் தெரிஞ்சதுக்காக கேட்கிறேன். நீங்க மீண்டும் மீண்டும் அதை கூர்மைப்படுத்துறதுனால ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருக்கா என்ன? இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுல இது ஹியூமன் எரர் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல வாட் டு யூ திங்க்? இது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நீங்க? கவனக்குறைவனே வச்சுக்கோங்க. தவறு தானே? எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய தவறு. இதனுடைய பின்விளைவு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். இல்லைங்க, இது அடுத்து புகார் தர வர்றவங்களை புகார் தர இயலாமல் செய்யும். ஒரு பெண் தனக்கு எதிரான கொடுமையை தைரியமாக சொல்ல வர்றாங்க. இப்ப அவங்களுடைய அனைத்து அடையாளங்களும் நீங்க எஃப்ஐஆர்ல ஏன் பதிவு பண்ணீங்க? அது எது எது மறைக்கப்பட வேண்டுமோ அதை மறைக்கணும் எஃப்ஐஆர்லயே. அவங்க சொன்னாங்க நான் எழுதிட்டேன்னு சொல்லுவதே தவறு. நம்பர் 1. நம்பர் 2, அதை உடனடியாக பதிவேற்றம் ஏன் செய்தீர்கள்? இது பெண் சம்பந்தப்பட்டது, பெண்ணின் தனி உரிமை சம்பந்தப்பட்டது, அவருடைய பாதுகாப்பு தொடர்பானது. இதை அவசரமாக பதிவேற்றம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? அதன் பிறகு அது லீக் ஆனதற்கு பல காரணங்கள் சொல்றீங்களே, அது என்னை போன்ற, ஏன்னா இப்போ நான் ஒரு கிரிமினல் சைட் பிராக்டிஸ் பண்ற, ட்ரையல் பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட். அப்போ ஒரு மர்டர் கேஸ்னா என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு எஃப்ஐஆர் கேட்டா இல்லைனே அது கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க எங்க இது பண்ணாலும். ஸோ அது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் என்ன மாதிரியால் தேடியே இருக்க மாட்டோம். ஏன்னா இது மறைக்கப்படுகிற எஃப்ஐஆர், அதெல்லாம் கிடைக்காது. இப்போ யாராவது சார் அந்த எஃப்ஐஆர்ல என்ன சார் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கிடைக்காதுப்பா, அது விமன் ரிலேட்டட் மேட்டர், சப்ரஸ் பண்ணிடுவாங்கன்றது தான் காமன் நாலேஜ். அப்ப அது எப்படி போச்சு? அப்போ இதற்கான விளக்கம் நம்முடைய காவல்துறை ஆணையர் சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஒரு செக்ஸுவலி அசால்ட்டட். அப்ப அந்த பதட்டம் உங்களுக்கு வரலையே. அப்ப அந்த வழக்கை நீங்க எப்படி கவனம் எடுத்து என்ன செய்யறாங்கன்னு பார்க்காமல் இப்போ சொல்றீங்கன்னா எதையோ நீங்கள் மறைக்கிறீர்கள் என்கிற எண்ணத்திற்கு காரணமாக நீங்களே அமைகிறீர்கள். இதுல இன்னொன்னு பார்த்துக்கோங்க, அந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம். அவர் மக்களால் நன்கு அறியப்பட்டவர். அவர் மேயரா இருந்தபோது அவருக்கு அவ்வளவு நல்ல பெயர். ஆனால் அவர் வாய்மூடி இருக்கிறாரே. ஒரு மாவட்ட செயலாளர், அந்த மாவட்டத்தின் மந்திரி, அமைச்சர், அவருடைய மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் நடந்தது. அவருடைய நிர்வாக அமைப்பு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்கார் பார்ட்டினா, அதுல உள்ள ஒரு பகுதியில் நடந்த ஒரு குற்றவியல் சம்பவம். ஏன் அவருக்கு பாதிப்பு தெரியாத மாதிரி அமைதியா இருக்காரு? இதெல்லாம் தான் மக்கள் மத்தியில கேள்வியா எழுது. பல விஷயங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி வரக்கூடியவர் தன் மாவட்டத்தில் தனது ஆளுமைக்கு உட்பட்ட தான் கட்சி பணி செய்யக்கூடிய, நம்ம ஒரு பார்ட்டி ஒர்க் பண்றோம்னாங்க, எதிர்கட்சி ஆலயம் தெரியும், ஆளுங்கட்சி ஆலயம் தெரியும், சாதாரண மக்களையும் தெரியும். அதுலயும் இவர் மேயரா இருந்த பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல பேர் வாங்கினார் மக்கள் மத்தியில. அப்ப இவர் மக்களிடம் இன்டராக்ட் பண்ணக்கூடிய, இப்ப இவர் நடந்தது என்னன்னு சொல்லி இருந்தா எல்லாமே ரெஸ்டா இருக்கும், எல்லாமே அமைதியா இருக்கும். ஏன்னா he is among the people. ஆனா ஏன் அவர் அமைதியா இருக்காரு? அப்போ நீங்களே சொன்னீங்க சார், நிறைய மினிஸ்டர்ஸ் மத்தவங்களும் பேசுறாங்க, நீதிமன்றம் வரைக்கும் வர போயிடுச்சு, அதனால ஏன் இருக்காங்கன்னு நான் வர்றேன். என்ன நடந்துட்டது, இதுல என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு திமுகவின் ஒரு அமைப்பில் ஒரு சாதாரண உறுப்பினர் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர், இந்த சஸ்பெக்ட். இதை மறைப்பதற்கு இவங்க செய்யற வேலை தான் இவ்வளவையும் இவங்க தலைமையில தூக்கி போட்டுக்கிட்டு கமிஷனர் ஆஃப் போலீஸ் வரைக்கும் இதுக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை வருது. ஏன் அப்படி செய்யறீங்க? திமுக காரரே இல்லன்றாங்களே சார். he is not a member of DMK-ன்றாரு சிட்டிங் மினிஸ்டர் துரைமுருகன் சொல்றாரு. போய் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. கோட்டூர்புரம் வெகு தூரத்துல இல்ல, கோட்டூர்புரம் அறியாதவர்களும் இல்ல. கோட்டூர்புரத்துக்கு நாளைக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு மாசு வந்தார்னாலே கேட்பாங்க, என்னங்க கட்சியில அவர் இல்லவே இல்லைன்னு சொன்னீங்களே. அதுதான் அந்த தவறு. ஏன் செய்யறீங்க? ஒரு சாதாரண உறுப்பினரா இருந்து கொண்டு ஒருவர் தவறு செய்வார். நான் இந்த விஷயத்தை சமூக வலைதளத்துல கூட ஒரு டிஎம்கே நபர் எழுதினார், என்னன்னு நீங்க சொல்றது, போலீஸ்ல போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்பதான் கட்சியில தப்புன்னு சொல்ல முடியுமான்னு.
அதுதானே உண்மை. ஏன் நீதிபதிகள் வெளிப்படையா சொன்னாங்கல்ல, எங்களை எத்தனையோ பேர் பப்ளிக் பிளேஸ்ல போறோம், ஜட்ஜுனா வராங்க, போட்டோ எடுக்கிறாங்க, நாளைக்கு அவங்க ஒரு ரேப் கேஸ்ல இருக்காங்க, மர்டர் கேஸ்ல இருக்காங்கன்னா ஜட்ஜோட ஃப்ரெண்டு மர்டர் பண்ணிட்டாரு, ஜட்ஜோட ஃப்ரெண்ட் ரேப் பண்ணிட்டாருன்னு சொல்லுவீங்களா? நேர்மையா நீதிபதிகள் கேட்கறாங்கல்ல, அந்த கேள்வியை மாசு ஏன் கேட்கல? அப்படிதான். சோ ஒரு விஷயம் வரும்பொழுது நீங்க போல்டா ஃபேஸ் பண்ணலன்னா டவுட் கிரியேட் ஆகும். அதாவது அவர் வந்து இருந்தாலுமே கூட ஆமா இப்ப நாங்க தூக்கிட்டோம், அவர் இந்த மாதிரி இருந்திருக்காரு, தவறு பண்றாரு சொல்லணும்ன்றீங்க நீங்க போல்டா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஏசுநாதர் சொல்ல மாதிரி யார் தவறு செய்யாதவங்களோ அவங்கள கல்லு விட்டுறீங்கன்னா, அப்படின்னா யாரோ ஒரு எறும்பு கொள்ளாதவன் ஒருத்தர் இருப்பானா, சாதாரணமா கொலையே செய்யாதவன் வந்தீங்கன்னா ஏதோ எலியையாவது கொண்டாதானே வீட்டுல இருக்க முடியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஸோ பாவச்செயல் செய்யாதவன்னு ஒருத்தனை நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அப்போ ஒரு அரசியல் கட்சியில் வர்ற ஒருவர் ஒரு குற்றச்சம்பவத்தில் உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ ஃபிக்ஸ் ஆக மாட்டார்னு சொல்லவே முடியாது. என்ன தயக்கம் உங்களுக்கு? என்ன தயக்கம் உங்களுக்கு? இல்ல உங்கள் மீது நிழல் படிதுன்னா வந்து விளக்குங்க. நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், என் கட்சி உறுப்பினர்னு அவர் யார் சொல்றீங்களோ தயவு செய்து நிரூபிங்க, நான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன், அதுக்கான பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா நீங்க மாவட்ட செயலாளர். உங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல உங்க நிர்வாகத்துல உங்க கட்சிக்கு ஒரு களங்கம் கற்பிக்கப்படுகிறது. அதை கழுவ வேண்டிய, அதை நீக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாவட்ட செயலாளருக்கு இருக்கா இல்லையா? அப்ப நீங்க வாய் மூடி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ கண்டவங்க கண்டதை பேசுறாங்க இல்லைங்களாங்க. அப்ப இதுக்கு இடம் கொடுத்தது யார் தொடக்கத்தில்? சோ நம்ம வந்து இந்த திமுக மீதுன்னு சொல்றவங்கலாம் வந்து தவறான அரசியல் செய்பவர்கள் என்று மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் திமுக இதை ஏன் ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி எடுத்துக்கொண்டு தவறு மேல் தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறது நிர்வாக ரீதியாக, அப்படிங்கிறது தான் கேள்வி. திரும்ப கூட ரொம்ப கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. என்ன சொன்னாருன்னா, இது எந்த கட்சிக்காரர் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க, அதை தாண்டி இப்ப நம்ம என்ன தவறு பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும், அதுதான் இங்க மெயின் பிரச்சனை மாதிரி பேசாதீங்க. உதாரணத்துக்கு அண்ணாமலையிடமே ஒரு கேள்வி கேட்கணும். பை சான்ஸ் நீங்க வந்து ஒரு நூற்றுக்கணக்கான கிரிமினல்ஸ் உங்க கட்சியில சேர்த்தீங்க, அதுல ஒருவரா இருந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும். உங்களுக்கு வந்து இது திமுக காரன் என்பதுதான் பிரச்சனை, இதே பிஜேபி காரனா இருந்தா பிரச்சனை இல்லை அப்படி சொல்ல வர்றீங்களா? ஏன் அரசியலை கொண்டு வரீங்க? ஒரு குற்ற நிகழ்வுன்னு பேசுங்கன்னு சொல்லுவதற்கு ஒரு மீடியா இல்லை. அவர் சொன்னா அப்படியே சொல்றது, அவர் செருப்பு கட்டி காமிச்சா செருப்பு எடுத்துன்னு வந்து மக்கள் கிட்ட காட்டுறது, எது ஒன்றுமே ஒரு 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 மீடியாவுடைய ரோல்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பற்ற தன்மையும், ஒரு ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் மாதிரி எவன் கூப்பிடுறானோ அவன் சொல்ல லவுட் ஸ்பீக்கர் மாதிரி ஊதுகுழலா காட்டுறதும் இருக்கு. அதுதான் நீதிமன்றமும் சொல்லுது. உங்க கைக்கு தவறான வழியிலேயோ இல்லது தவறான நபர்களிடமிருந்தோ இப்படிப்பட்ட ஒரு முதல் தகவல் அறிக்கை கிடைத்திருந்தாலும் அதை நீங்கள் வெளியிடுவது தவறு. செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கணும். அப்போ மீடியா என்பது பெரிய பவர்ஃபுல்னு நினைத்து கொண்டு அடுத்தவர்களை டேமேஜ் பண்ற வேலையை செய்யறாங்களே ஒழிய ஒரு தனிநபரனுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க தவறுகிறார்கள் என்பதை மீடியா தெரிந்துக்கணும். அந்த விக்டிமுடைய பாதிக்கப்பட்ட நபருடைய தகவல்களை வெளிக்கொணர்வது என்பது அவர் மீது இழைக்கப்பட்ட ஒரு கொடுமை. அது எந்த மீடியா செய்திருந்தாலும் அது தவறு. எனக்கு கிடைச்சிருச்சு பாத்தியான்னு சொல்றதுலாம் ரொம்ப 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 தப்பு. இப்போ என்னைக்கு இந்த தீர்ப்பிலேயே நான் பார்த்தேன்னா, தீர்ப்பிலேயே சில விஷயங்களை இந்த நீதிபதிகள் எழுதியதும் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு. என்னென்ன வழக்குகள் என்னென்ன பிரிவுகள்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய பெயரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி ஒரு அதே மாதிரி ஈவன் த ஜட்ஜஸ் என்னுடைய பார்வையில் இந்த தீர்ப்பு இவ்வளவு அழகான தீர்ப்பை கொடுத்த அந்த தீர்ப்பை படிச்சு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மாணவி எந்த ஆண்டு படிக்கிறார் என்கிற அப்படிப்பட்ட விவரத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆண்டு என்று வரும்பொழுது இந்த ஜீரோ டவுன் நேரோ டவுனுக்கு வர்ற மாதிரி வரும்போது அடையாளத்தன்மைக்கு வருது இல்லை உங்களுக்கு? சார் இயர் மட்டும் இல்ல சார், என்ன டிபார்ட்மெண்ட் முத கொண்டு எல்லாமே போட்டாங்க சார். இல்ல தீர்ப்புல அவங்க பண்ண தப்ப சொல்ல வரும்பொழுது நீதிமன்ற அது வந்ததும் எனக்கு சரியா படல. என்னுடைய பார்வையில் அது சரியில்லை என்றதுதான் அர்த்தம். ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு ஒழுங்கு சொல்லி தீர்ப்பு சொல்லும் பொழுது இந்த தகவல்களை நாமும் தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய
தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது குறித்தும் சொல்லியிருக்கிறீங்க. அதே போல நீதிமன்றத்தினுடைய கருத்தும் எவ்வளவு முக்கியத்துவமானது அப்படிங்கறது குறித்தும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கின் மீது இந்த நடவடிக்கைகளை எப்படி அரசு துரிதப்படுத்துகிறது அப்படிங்கறது எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்துக்களையும் இணைத்த வாயிலாக அளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. உங்களை சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம் சார். ஓகேவா சார்? எல்லாம் சொல்லட்டுமா சார்? தாராளமா நீங்க பாருங்க. நான் பார்க்க மாட்டேன். என் குரலை கேட்டாலே நான் ஒரு வாரம் கழிச்சுதான் பார்ப்பேன். நான் பாக்குறதே இல்ல. நீங்க பாத்துட்டு நம்ம எதுவும் மிஸ் பண்ணிரல. இல்ல 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 இது ஆக்சுவலா நம்ம சொல்ல வர்றது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு தான். நீ ஏன் பொலிட்டிக்கலா பாக்குற? பொலிட்டிக்கலா 1000 பேர் 1000 அடிப்பான்.